Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப refreshing-ஆன watermelon sharbat எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வெச்சிருங்க. இது ஒரு 10 minutes ஊறினா போதும். சோ இது சைடுல இருக்கட்டும். இப்போ வாட்டர்மெலன் இந்த மாதிரி ரஃப்பா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்லைஸ் நான் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல அந்த ரஃப்பா சாப் பண்ண வாட்டர்மெலன் சேர்த்துறலாம். அது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மில்க் எடுத்துர்க்கேனா அதுல கொஞ்சமா மில்க் இப்போ சேர்த்துக்கலாம். ரிமைனிங் மில்க் வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கரண்டி வந்து ரூ அப்ஸா சேர்த்துக்கோங்க. இல்லனா ரோஸ் மில்க்ல சேர்ப்போம் இல்லீங்களா, ரோஸ் எசன்ஸ் அது இருந்தாவும் நீங்க சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும். எல்லாமே சேர்த்து blend பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. ரூ அப்ஸா கண்டிப்பா போடுங்க, சூப்பரா இருக்கும். சோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு கப் மில்க்ல கொஞ்சமா வந்து நம்ம blend பண்ணிட்டோம். சோ ரிமைனிங் மில்க் வந்து இப்போ பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ blend பண்ண ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வெச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ எல்லாமே mix பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியா வாட்டர்மெலன் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. சோ அதுவும் நம்ம சேர்த்துறலாம். எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு வாட்டர்மெலன் ஷர்பத் வந்து சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த சம்மருக்கு இந்த ரிஃப்ரெஷிங்கான ஜூஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சேனல் லைக் பண்ணலைனா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.